நம் வாழ்க்கை நம்ம கையிலையா பிறர் கையிலையா? ரொம்ப சிம்பிள். நம்ம எங்கே போனாலும் என்ன சொல்லுவோம்? ஒன்று மணியை பார்ப்போம், இல்லைன்னா பக்கத்தில் உள்ளவங்கள பார்ப்போம். எந்திரிச்சா ஏதாவது சொல்லுவாங்களா, இல்லை மணியை பார்த்தா நம்மளை விட்டுருவாங்களா? ரெண்டு தான் பார்ப்போம். மனிதர்கள் இனி கூடுவதே திருவிழாவாக மாறப்போகிறது. மனிதர்கள் ஒவ்வொரு சந்திப்பதே அபூர்வமாக இருக்க போகிறது. ஏனென்றால் விஞ்ஞானம் ஆளுக்கொரு கைபேசி அவரவர் கையில் கொடுத்து நீங்களே உங்கள் வாழ்க்கை தீர்மானிங்கள் என்று அவர்கள் நம்மளை தண்ணி தெளித்து விட்டு விட்டது. வாழ்க்கைன்னு சொன்னாவே நம்ம பயிலுவ நம்மளை ஓல்டாக நினச்சிருவாங்க. அதை கூட லைஃப்னு சொன்னால் தான் யூத்தாக நினைக்கிறாங்க. வேறு வழி இல்லை. ஏன்னா வாழ்க்கைனாவே இவங்களுக்கும் வயசாகி போச்ச போல இருக்குப்பா அப்படின்றான். ஒரு ஆலோசனை என்பது 10 வருட அனுபவத்திற்கு பிறகு பிறக்கிற சிறு குழந்தை. அந்த 10 வருடத்தை மிச்சப்படுத்தி தான் உங்களுக்கு 10 வினாடிகளில் ஒரு ஆலோசனை வருகிறது. இந்த பட்டிமன்றம் எது மாதிரியும் இல்லாத புது மாதிரியான ஒரு தலைப்போடு தொடங்குகிறது. பொதுவாக பட்டிமன்றம் என்றால் ஆணா பெண்ணா, சினிமாவா அரசியலா, பணமா பாசமா, இப்படியெல்லாம் தொடங்கும். ஆனால் அப்படி அல்லாமல் முதல் முறையாக எங்களுக்கே வித்தியாசமாக இருக்கிறது இந்த தலைப்பு. நம் வாழ்க்கை நம்ம கையிலையா பிறர் கையிலையா? ரொம்ப சிம்பிள் தலைப்பு. ஆனால் நினச்சி பார்க்கும் பொழுது ஆமாம் இல்லை, என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குள்ளேயுமே வருகிறது. அதுக்கு இன்றைக்கி பஞ்சாயத்தை வச்சிட வேண்டியதான். நம்ம எங்கே போனாலும் என்ன சொல்லுவோம்? ஒன்று மணியை பார்ப்போம், இல்லைன்னா பக்கத்தில் உள்ளவங்கள பார்ப்போம். எந்திரிச்சா ஏதாவது சொல்லுவாங்களா, இல்லை மணியை பார்த்தா நம்மளை விட்டுருவாங்களா? ரெண்டு தான் பார்ப்போம். ஏன்னா அதுனா இங்கேருந்து அவசரமாக அந்த கல்லூரியை விட்டு இந்த வளாகத்துட்டு ஓடி போயிடுவோம். ஆனால் ஓடி போனதுக்கப்புறம் அதே சுலோவாக தான் வாழ்க்கை நடக்கும், எதுவுமே வரப்போகிறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கிடைப்பது என்பது அபூர்வம் நண்பர்களே. நான் அடிக்கடி பல மேடைகளில் சொல்லி கொண்டிருக்கிறேன், மனிதர்கள் இனி கூடுவதே திருவிழாவாக மாறப்போகிறது. மனிதர்கள் ஒவ்வொரு சந்திப்பதே அபூர்வமாக இருக்க போகிறது. ஏனென்றால் விஞ்ஞானம் ஆளுக்கொரு கைபேசி அவரவர் கையில் கொடுத்து நீங்களே உங்கள் வாழ்க்கை தீர்மானிங்கள் என்று அவர்கள் நம்மளை தண்ணி தெளித்து விட்டு விட்டது. எனவேதான் ஒரு வாரம் அல்ல, ஒரு வருஷம் அல்ல, 10 வருஷம் கழித்து நட்பையோ உறவையோ பார்த்தால் கூட முகம் பார்த்து பேசுகிற பழக்கம் குறைந்து போய்விட்டது. காரணம், முன்பெல்லாம் ஒரு கடிதம் வந்தால் அந்த கடிதத்தை பிரித்து படிப்பதற்கு ஒரு குடும்பமே ஆவலாக எட்டி எட்டி பார்க்கும். எலி வலைக்குள்ளிருந்து எப்படி வந்து அந்த எலி எட்டி பார்க்கும்னு ஒருவன் படிப்பான், 4 பேர் எட்டி பார்ப்பாங்க. அதுவும் லவ் லெட்டர் ஆகிடுச்சுன்னா போதும், அவ்வளவுதான். எங்கே ஓடி எப்படி ஓடி மறைச்சு 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 படித்து மடித்து அது கிழிஞ்சு போகும். ஏன்னா அவ்வளவு அழகாக தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலேயே அன்பு அதிகமாக இருந்தது, நமக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது, அதில் ஒரு ஈர்ப்பு அதிகமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லாமே இலகுவாக மாறிப்போன பிறகு வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா இல்லையா, நம்ம வாழ்க்கை நம்ம தான் வாழ்கிறோமா இல்லையா என்பதை நாமளே எத்தனையோ நேரத்தில் நினச்சி பார்த்துருப்போம். காரணம், நமக்காக வாழ்வதை விட பிறருக்காகத்தான் வாழ்கிறோம் என்ற பெரும் எண்ணம் இந்த சமூகத்தில் ஊடுருவி கொண்டே இருக்கிறது. எனவே தான் இந்த காலகட்டத்தில் வளரும் தலைமுறைகளுக்கு மத்தியில் இந்த தலைப்பை பேசுவது என்பது மிகச் சிறந்ததாக நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் கூட வரும்போது எங்கள் பட்டிமன்ற பேச்சாளர்களிடம் சொல்லிட்டு வந்தேன், வாழ்க்கைன்னு சொன்னாவே நம்ம பயிலுவ நம்மளை ஓல்டாக நினச்சிருவாங்க. அதை கூட லைஃப்னு சொன்னால் தான் யூத்தாக நினைக்கிறாங்க. வேறு வழி இல்லை. ஏன்னா வாழ்க்கைனாவே இவங்களுக்கும் வயசாகி போச்ச போல இருக்குப்பா அப்படின்றான். அடுத்த வார்த்தை என்ன சொல்ல வரோம்னே தெரியதில்லை. அப்படியே தள்ளி விட்டுட்டு அப்படியே மேலே ரோல் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்படி அல்ல, எங்களுக்கு கிடைக்காதது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நம்புகிறோம். யாரோ சொன்னார்கள், அனுபவம் என்பதும் ஆலோசனை என்பது யார் வேண்டுமானால் சொல்லலாம், இலவசம் என்கிறார்கள். இல்லை, ஒரு ஆலோசனை என்பது 10 வருட அனுபவத்திற்கு பிறகு பிறக்கிற சிறு குழந்தை. அந்த 10 வருடத்தை மிச்சப்படுத்தி தான் உங்களுக்கு 10 வினாடிகளில் ஒரு ஆலோசனை வருகிறது. காலத்தை தின்று, வயதை தின்று, கனவை தின்று, உறவை தின்று, நட்பை தின்று, எல்லாவற்றையும் தின்ற பிறகு வேறு வழியில்லாமல் தனிமை சொல்லுகிற அந்த அனுபவம் தான் ஆலோசனையாக மொழிபெயர்க்கப்படுகிறது. எனவேதான் எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் வாழ்ந்தோமா இல்லையான்னு தெரியலை. இந்த பட்டிமன்றத்தின் மூலியமாக தான் இந்த பஞ்சாயத்து தீர்க்க முடியும் என்று நம்புகிறேன். எனவே ஒரு அற்புதமான பட்டிமன்றத்தை கொடுத்த
பட்டிமன்ற குழுவிற்கும், பட்டிமன்ற இயக்குநர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞருக்கும், வசந்த் தொலைக்காட்சிக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, நேரம் கருதி இந்த பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். நம் வாழ்க்கை நம் கையில் அப்படின்னு ஒரு அணி, மிகச்சிறந்த பேச்சாளர்கள் எல்லாருமே என்னை விட மேடை பேச்சுக்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள், பட்டிமன்ற பேச்சுக்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள். அப்படி இருக்கிற அவங்க 2 அணியாக பிரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் நம் கையில் தான் சொல்லிட்டு பேசுகிறதுக்கு இருவர், பிறர் கையில் தான் பின்று பேசுகிறதுக்கு இருவர். இப்போ எப்போதுமே இந்த நம் அப்படிங்கும்போது தானே முதல் உரிமை தேவைப்படுகிறது. எனவே அந்த அணியிலிருந்து முனைவர் நாவரசு வாசு சசிகுமார் அவர்களை அழைக்கிறேன் உங்களுடைய பெருத்த ஆதரவோடு.